Hi guys, welcome back to our channel Navneet Vlogs. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெங்களூர்ல இருந்து அயர்லாந்து டிராவல் தான் பார்க்க போறோம். எமிரேட்ஸ்ல என் கூட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணுங்க. வாங்க, ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. வாங்க நம்ம பெங்களூர் ஏர்போர்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு அப்படியே இந்த ஃப்ளைட் ஜர்னியை பத்தி நம்ம பார்ப்போம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க போய் நம்ம வந்து செக்இன் ப்ராசஸ் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் பெங்களூர் ஏர்போர்ட். வாங்க, எமிரேட்ஸ் கவுண்டர் இருக்குது, செக்இன் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வந்து செக்இன் பண்ணியாச்சு. இட் வாஸ் ஒரு ஸ்மூத்தான செக்இன் என்னோட லைஃப் டைமில். அதுவும் எமிரேட்ஸில் ஒரு ஸ்மூத்தான செக்இன். என்னோடய பேக் வந்து ஒரு 800 grams அதிகமாகவே இருந்தது, 45.8. பட் அவங்க எதுவுமே சொல்லலை. நான் போர்டிங் பாஸ் வாங்கிட்டேன். நான் இங்கேருந்து ஃபஸ்ட்டு துபாய் போக போகிறேன், துபாயிலேருந்து டப்ளின் போக போகிறேன். ஃப்ளைட் ட்ராவல் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம லக்கி. இன்றைக்கி வந்து இமிக்ரேஷன்லேயும் க்ரௌட் இல்லை, செக்யூரிட்டியும் க்ரௌட் இல்லை. நம்ம 10 minutes கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இங்கே இருக்கிற லான்ச்சஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சரி வாங்க கைஸ், ஏர்போர்ட் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சரி வாங்க உள்ளே போய் கண்டினியூ பண்ணுறேன். இமிக்ரேஷன் செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு நான் உங்களை கேட்டுக்கிட்டே கைஸ் இமிக்ரேஷன்லாம் கிளியர் பண்ணியாச்சு. சூப்பர் பட்டர் ஸ்மூத்தாக இமிக்ரேஷன்லாம் கிளியர் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி செக்கும் முடிச்சுட்டு கேட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். எவ்வளோ அழகான சீனரி பாருங்கள். ஏதோ ஒரு ஏர்போர்ட்டில் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு நேஷ்னல் பார்க்கில் இருக்கலாம்னு தெரியல. சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து எல்லாத்தையும் மறக்கிற வகையில் இருக்குது ஏர்போர்ட்டோட இதேவே. ஒர்த் இட். முடிஞ்சால் ஒரு டைம் ஆச்சு பெங்களூர் டெர்மினல் 2 ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் எத்தனையோ ஃப்ளைட்டு எத்தனையோ ஏர்போர்ட் போயிருக்கலாம், பட் பெங்களூர் டெர்மினல் 2 இஸ் ஹெவன். பெங்களூர் டெர்மினல் 2 கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இஃப் யூ கெட் அண்ட் சான்ஸ் விசிட் பெங்களூர் ஏர்போர்ட் டெர்மினல் 2. செமையாக இருக்குது. உள்ளெல்லாம் பாருங்கள், ஃபால்ஸ் இருக்குது, உள்ளெல்லாம் வந்து செடி இருக்குது, ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட. சரி வாங்க, இன்னும் நிறைய சம்பவங்கள் காட்டிட்டு இருக்கு. நம்மளோட எல்லாமே வந்து செக்யூரிட்டி செக்கில் எதுவுமே பெருசாக கேட்கல. எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணியாச்சு. செக்யூரிட்டி செக் ஒரு 5 minutes, இமிக்ரேஷன் ஒரு 5 minutes, எல்லாமே ஒரு பட்டர் ஸ்மூத்தாக முடிஞ்சுது நான் சொன்ன மாதிரி. சரி வாங்க அப்படியே போய் கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்து லான்ச் போகலாம். இப்போ நம்ம வந்து லான்ச்சுக்கு வந்திருக்கோம். நம்மளோட செக்இன் ப்ரொசீஜர் இமிக்ரேஷன்லாம் முடிஞ்சிச்சு. சொன்ன மாதிரி லான்ச் பாஸ் வாங்கியிருக்கேன். லான்ச்சுக்கு நீங்கள் வரணும்னா நீங்கள் வந்து டெபிட் கார்டு யூஸராக இருந்தால் நீங்கள் வந்து ரூபே பிளாட்டினம் டெபிட் கார்டு வாங்கிட்டு வந்துடுங்க. எனக்கு தெரிஞ்சு பிஎன்பி பேங்க்கில், பேங்க் ஆஃப் பரோடா, அந்த பேங்க்லலாம் ஆஃபர் பண்ணுறாங்க. அப்படி இல்லைனா வைட் ரேஞ்ச் ஆஃப் கிரெடிட் கார்ட்ஸில் வந்து இந்த ஆஃபர் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக டொமஸ்டிக் லான்ச் தான். சரி வாங்க நம்ம லான்ச்சுக்கு போய் அப்படியே காட்டலாம். லான்ச்சுக்கு போய் அப்படியே என்னென்ன ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் வெரைட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். போர்டிங் பாஸ்லாம் வாங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ளைட் ஏற போகிறோம். நம்ம போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. Other passengers seated in zone F
ஃப்ளைட்டையும் கவர் பண்ணிக்கலாம். டியூப் வழியாக விடுறாங்கன்னு ஒரே வருத்தம் தான். வந்து போட் பண்ணியாச்சு. இப்போ ஆக்சுவலாக வந்து இப்போ தான் வந்து பைலட் பேசினார். ஆக்சுவலாக டைமு 4 hours. நம்ம 3 hours ரீச் ஆயிடுவோம்னு சொல்கிறாரு. வெதர் கிளியராக இருக்குது பேசுகிறாரு. Welcome back to our Everest Skyward members. Our multinational cabin crew on board today come from 13 countries and speak 13 languages. If there is anything we can do to help you. என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. இது கூடவே உங்களுக்கு வந்து பெட்ஷீட்ஸ் கொடுத்துருக்காங்க, பில்லோஸ் கொடுத்துருக்காங்க, ஹெட்ஃபோன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. विंडो व्यू एवरेस्ट स्काईवर्ड सदस्यों का वापस स्वागत है। अगर आपको किसी सहायता की जरूरत हो பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் வந்து 2 hours இருக்குது துபாய் ரீச் ஆக. $33,999 ஃபீட்டில் ஃப்ளை ஆகிட்டு நம்மளோட லஞ்சை வந்து நம்ம சாப்பிட போகிறோம். ஒரு ட்ரிங்க்கு, ஆப்பிள் ஜூஸ், ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு பீஸ் ஆஃப் பன், கட்லரிஸ், बादाम, और डेजर्ट, सैलड, अमूल बटर, चॉकलेट, पिकल, one main dish, rice, पालक ग्रेवी, बीटरूट. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டிங் ஆகிட்டு இருக்கோம் துபாய் ஏர்போர்ட்டில். துபாய் வியூ அப்படியே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கிளிப்பில் போடுறேன் பாருங்கள். அப்படியே வந்து ஒரு டெசர்ட்டில் வந்து ஒரு சிட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க கிளிப்ஸ் பின்னாடி ஆட் பண்ணுறோம் பாருங்கள்.
கைஸ் இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா துபாயிலேருந்து டப்ளின் போகிற ஃப்ளைட்டை போட் பண்ணியாச்சு. இங்கே துபாயில் வந்து 2.5 hours டிரான்சிட் முடிஞ்சிச்சு. துபாய் ஏர்போர்ட்டில் வந்து ஆக்சுவலாக ஃப்ரீ ஒய்ஃபை இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ஃப்ரீ ஒய்ஃபை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் காலும் இன்ஸ்டாகிராம் கால்லாம் பேச முடியாது. அதனால் நீங்கள் கூகுள் மீட், ஸ்கைப் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கு போகிறது பெட்டர். ஸோ இப்போ வந்து இது சேம் ஃப்ளைட், இதுவும் போயிங் 777-300ER சேம் ஃப்ளைட் தான். சேம் அதே 343 கான்ஃபிகரேஷன் தான். சேம் அம்யூனிட்டிஸ் தான் எல்லாமே அதே அதில் இருக்கிறது தான். சரி வாங்க இந்த ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரீ புக் பண்ணியிருந்தேன். ஒரு வெஜ்ஜு சாலட், அப்புறம் வந்து ஒரு டெசர்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் வெஜ்ஜு மீல் தான் நான் சொல்லியிருந்தேன்.
my own world of make-believe. Kids screaming in the cradles, profanities. I see the world through eyes covered in ink and bleach. Cross out the ones who heard my cries and watched me weep. I love everything. Fire spreading all around my room. My world's so bright, it's hard to breathe, but that's alright. Hush. Take my eyes open to force reality. Why can't you just let me eat my weight in glee? I live inside my own world of make-believe. Kids screaming in their cradles, profanities. Some days I feel skinnier than all the other days. Sometimes I can't tell if my body belongs to me. I love everything. Fire spreading all around my room. My world's so bright, it's hard to breathe, but that's alright. Hush. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அயர்லாந்து ரீச் பண்ணியாச்சு. அயர்லாந்து ரீச் பண்ணி இமிக்ரேஷன்லாம் கிளியர் பண்ணி இப்போ வந்து இங்கே வந்து உட்காந்துருக்கோம். பேகேஜ்லாம் கிளைம் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க அடுத்து என்ன எங்கே போகிறோன்னு சொல்லி. சரி பாய் கைஸ், கீப் சப்போர்ட்டிங். இன்னும் அயர்லாந்து வீடியோஸ் வரும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.